இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வரும், அதையும் ஆன் பண்ணிக்கோ. அப்பதான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ F9 Pro இந்த மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டேஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான மாடல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா F9 Pro. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டேஸ்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த மாடலோட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்கிரேடேஷன் கொண்டு வந்திருக்காங்க. பழைய F7 விட இப்போ நிறைய அப்கிரேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓரியோ அப்டேட்டட் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கலர் வாய்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன்ல நிறைய ஃபில்டர் ஆப்ஷன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்பச்சர் லெவல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேமரா குவாலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான கலர் வந்து கொடுக்க போறாங்க. லைட் ப்ளூ, சன்ரைஸ் ரெட், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பர்பிள்னு ஒரு மாடல் கொண்டு வந்திருக்காங்க. மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கலர். இப்போ நம்ம வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ரெட் தான் நம்ம வச்சிருக்கோம். இந்த சன்ரைஸ் ரெட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான அந்த லைட்டிங் வந்து கிடைக்கிறத நீங்க பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷேப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டிங் மாதிரியே வர்றது நீங்க பார்க்கலாம். இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் கொடுத்துருக்காங்க, மேல வந்து ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் இருக்க மாதிரி தெரியும், பட் ஆனா கீழே வந்து பாத்தீங்கன்னா வேற கலர் இருக்க மாதிரி நீங்க தெரியும். இந்த 2 கலரும் நீங்க சேரனால தான் இந்த மொபைல் வந்து ரொம்பவே அழகா இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கலர்ஸ்லேயே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலில் இருக்க ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.0 அப்பச்சர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க HDR சப்போர்ட்டோட. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா 16+2 இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேமரான்னு சொல்லுவாங்க. இந்த செகண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.8 அப்பச்சர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 16 மெகா பிக்சல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் இது வந்து பார்த்தீங்கன்னா MediaTek P60 ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்னாப்டிராகன் ஈக்குவலான ப்ராசஸர். அதாவது எந்த லெவலுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 660 இந்த ப்ராசஸருக்கு இது ஈக்குவலான ப்ராசஸர்னு சொல்லலாம். இப்ப இருக்கிற பிளாக்ஷிப் போன்ல எல்லா மொபைல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா ஹை எண்டட் ப்ராசஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 660க்கு மேல எல்லாருமே போயிட்டாங்க. இப்ப இருக்கிற ப்ராசஸர்ல மீடியாடெக்ல ஹை லெவல் ப்ராசஸர், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா P60 ப்ராசஸர். அந்த ப்ராசஸர் தான் இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி F7 யூஸ் பண்ணிருக்காங்க. அதே ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 12nm சிப்ஸோட உங்களுக்கு இந்த ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த குறையும் இல்லைன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேமிங் யூசரா இருந்தீங்கன்னா PUBG மொபைல் தாராளமா ஹெவி கேம்ல நீங்க விளையாடிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா Asphalt 9 தாராளமா எந்த ஒரு லேக் இல்லாம நீங்க தாராளமா விளையாடிக்கலாம். இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி எம்ஏஹெச் 3500 mAh பேட்டரி பேக்கப் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அதாவது ஒவ்வொரு பிராண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா டேஷ் சார்ஜர்னு சொல்லுவாங்க, ஃபிளாஷ் சார்ஜர்னு சொல்லுவாங்க. இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ஹூக் சார்ஜர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3500 mAh இருக்கிறதுனால உங்களுக்கான பேட்டரி பேக்கப் ரொம்பவே சூப்பரா நிற்கும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா இதுல 2 OS யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கலர் OSன்றது பாத்தீங்கன்னா நீங்க பேக்ரவுண்ட்ல என்ன ப்ராசஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு மட்டும் தான் இது வேலை செய்யும். மற்ற இருக்க அப்ளிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேட்டரி வந்து ட்ரெயின் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 அப்ளிகேஷன் நீங்க ஓபன் பண்றீங்கன்னா அதுல எந்த அப்ளிகேஷன் நீங்க கரண்ட்ல இருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன் மட்டும் தான் பேக்ரவுண்ட்ல ரன் ஆகும். வேற மற்ற 3 அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணிடும். அதாவது அந்த அப்ளிகேஷன் அந்த டைம்ல ஒர்க் ஆகாது. நீங்க கரண்ட்ல இருக்க அப்ளிகேஷன் மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ற மாதிரி அந்த ப்ராசஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல இருக்க பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஹூக் சார்ஜர். இந்த ஹூக் சார்ஜர் அந்த சார்ஜர்ல வந்து பாத்தீங்கன்னா 5 லேயர் கோட்டிங் கொடுத்திருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் வந்து ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க சைட்ல இருந்து தரப்புல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5 மினிட்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா 2 hours டாக் டைம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் தொடர்ந்து நீங்க பேச முடியும்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மொபைல் வந்த பிறகுதான் உங்களுக்கான ஃபீலிங் புரியும். இது என் கையில மொபைல் கிடைச்சதுன்னா கண்டிப்பா இதை பத்தி நான் ஃபுல் ரிவ்யூ போடுறேன். ஏன்னா அவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 100% உண்மையா இருந்தா ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கும் எல்லாருக்குமே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா Full HD Plus டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இதோட ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 2340 × 1080p கொடுத்திருக்காங்க.
இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி பிளஸ்ல 6.3 இன்ச் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அதாவது 16 சென்டிமீட்டர் ஓகேங்களா, அதாவது 16 சென்டிமீட்டர் ஸ்கிரீனோட கொடுத்திருக்காங்க. அதாவது இதுல டிராப் டிசைன் கொடுத்திருக்காங்க. அதாவது இது வரைக்கும் வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் மொபைல் டிராப் டிசைனோட கொண்டு வந்த மொபைல் இதுதான் சொல்லலாம். நிறைய மாடல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இவங்க ஓப்போ சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைமா வித்தியாசமா கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொரு பிராண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா ஏதாவது கொண்டு வருவாங்க. இவங்க பிராண்ட்ல 2 விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஹூக் சார்ஜர்னு ஒன்னு சொல்லி புதுசா ஒரு 5 லேயர் கோட்டிங்கோட அவங்க சார்ஜர்ல கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டிராப் விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்ல இருக்க டிசைன். இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஸ்மார்ட் போன்லயுமே நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த டைமண்ட் டிசைன் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 3 விட்டு டிஃப்ரெண்ட் கலர்ல கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிசைன்ல இருக்க போகுது. கண்டிப்பா நீங்க பார்க்க தான் போறீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல 6GB RAM கொடுத்திருக்காங்க, 64GB ROM கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வர்ற பிராண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 64GB வந்துட்டாலே எல்லாமே ஹைபிரிட் சிம் தான் கொடுப்பாங்க. பட் ஆனா இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டெடிகேட்டட் ஸ்லாட் தான் கொடுப்பாங்க. அதனால இந்த பிராண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் சொல்லலாம். இந்த பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 64GB எக்ஸ்பெண்டபிள் வந்து பாத்தீங்கன்னா 256GB வரைக்கும் போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு OTG சப்போர்ட் இருந்ததுன்னா 1TB வரைக்கும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் தாராளமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 சிம்மே வந்து பாத்தீங்கன்னா நேனோ சிம் தான் கொடுத்திருக்காங்க. இங்க லெஃப்ட் சைடுல கார்னர்ல உங்களுக்கு சிம் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. நீங்க வேணா எஜெக்ட் பண்ணி 2 நேனோ சிம் ஒரு மெமரி கார்டு நீங்க தாராளமா போட்டுக்கலாம். இதுல இருக்க கலர் ஓஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 5.2 அப்கிரேட்ல விஷன்ல கொடுத்திருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு விஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரியோ 8.1ல கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 169 கிராம்ஸ் தான் இருக்கு. ரொம்பவே லைட் வெயிட்னு சொல்லலாம். இந்த ஸ்கிரீனோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.3 ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேயோட கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா 6.3 இன்ச் டிஸ்பிளே வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கிரீனோட ரேஷியோ அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90.8 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதாவது ஃபுல்லாவே உங்களுக்கு டிஸ்பிளே தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. இந்த ஸ்கிரீனோட PPIன்னு சொல்லுவாங்க, அதாவது பிக்சல் பர் இன்ச். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 409ல இருக்கு. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 19.5.9, அதாவது அக்யூரேட்டா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு அக்யூரேட். இதோட ரெசல்யூஷன் அதாவது பாத்தீங்கன்னா 1080p 2340, அதாவது 1080p into 2340 ரெசல்யூஷன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி ஸ்கிரீன் சொல்லலாம். உங்களுக்கு Gorilla Glass ப்ரொடெக்ஷனோட 5 லேயர் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாவும் இருக்கும். இந்த மொபைல்ல சைட்ல என்னென்ன பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க நம்ம இப்ப பார்த்தலாம். சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5mm ஆடியோ ஜேக் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. இது ஒரு டைப் சி கிடையாது, நார்மல் சார்ஜர் தான் இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க, அப் அண்ட் டவுன் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சிம் எஜெக்டர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலிங் ஒன்னு கொடுத்திருக்காங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் கேமரா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 16, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஓப்போவோட லோகோ கொடுத்திருக்காங்க. கீழே எதுவுமே கிடையாது. இதோட டிசைன் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு நாட்ச் டிஸ்பிளே, அது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டிராப்போட கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட கேமரா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஓப்போல பொறுத்த வரைக்கும் கேமரா தான் ரொம்பவே ஒரு ஹைலைட்னு சொல்லலாம். இந்த மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 விதமான வித்தியாசமான ஃபில்டர் ஒன்னு கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப காமிக்க முடியாது, ஏன்னா இது ஒரு டம்மி மொபைல். சோ உங்களுக்கு மொபைல் வந்த பிறகு கண்டிப்பா அதை பத்தி நான் காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து வரப்போற மொபைல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ், அதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கான்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ இனிமேட்டு வரப்போற வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா நான் காமிக்கிறேன். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரீ புக்கிங் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ப்ரீ புக்கிங் ஆர்டர் போயிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணி வாங்கினீங்கன்னா இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் 1 டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், அதாவது டிஸ்பிளே உடஞ்சிச்சுன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஒரு வாட்டி ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவில் 4900 மதிப்புள்ள ஒரு டேட்டா ஆஃபர், அதாவது பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ஆஃபர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து கிரெடிட் ஆகும். அதாவது அக்யூரேட்டா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 3.2 TB, அதாவது இந்த ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே ஆட் ஆயிடும். ஒருவேளை நீங்க பழைய சிம் வச்சிருந்தாலும் சரி, இல்ல நீங்க புது சிம் வாங்கி அந்த மொபைல்ல நீங்க போட்டு யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கான டேட்டா வந்து இது கிரெடிட் ஆகும்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3D மெட்டாலிக் பாட்டில், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா அவங்க தரப்புல இருந்து ஒன்று கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் நீங்க எங்க வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பிராண்டட் மொபைல் ஷோரூம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பக்கத்துலேயே பூர்விகா மொபைல் ஷோரூம் இருந்ததுன்னா தாராளமாக அங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிராண்டட் ஷோரூமில் வாங்கினா தான் இந்த பரிசுகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நான் சொல்ல வரேன். ஸோ இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ.